விஜய் வந்து காவேரி வந்து சந்திக்கிறாரு. அப்போ விஜய் வந்து காவேரி கிட்ட, "இங்கே பாரு காவேரி, சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ காவேரி, சீக்கிரமாகவே நீயும் பாப்பாவும் நம்ம வீட்டுக்கு வரணும்டி, ப்ளீஸ்டி, அதுக்கு ஏதாவது செய்டி, என் மேலே கோவப்படாத காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கெஞ்சி கேட்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி தவிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வீட்டில் அவங்க அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அதனால காவேரி என்ன விஷயம், எதுக்கு அம்மா போனாங்கன்னு அர்ஜென்ட்டாக வந்து பிரச்சனை ஆயிடுச்சு சொன்னாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல, அம்மா போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னாங்க அப்படின்னோடனே ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மா. இந்த மாதிரி வந்து அந்த பசுபதி வந்து வீட்டில் வந்து உட்காந்துன்னு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான், அவன் வீடுன்னு சொல்கிறான்டி அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க ஃபோனில். அதை கேட்டு காவேரி அவங்க வீட்டில் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீ என்னம்மா சொல்கிற?" அப்படின்னோடனே, "ஆமாடி, சரி உடனே நாங்கள் கிளம்பி வரோம்னு" சொல்லிட்டு எல்லாருமே ஊருக்கு கிளம்புறதுக்காக இங்கே வந்து எல்லாமே பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து விஜய் இந்த மாதிரி, விஜய்க்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது, தெரிஞ்சால் கண்டிப்பாக அங்கே வந்து பிரச்சனை பண்ணுவார், அவர் வந்து விடவே மாட்டார், எப்படியும் வந்து அந்த பசுபதியை ஏற்று நிற்பார், பசுபதி கேள்வி கேட்பார். அதுக்கப்புறம் பசுபதி அவருக்கும் பயங்கரமான சண்டை வரும். அப்புறம் அவங்க வீட்டில் உள்ள ஏற்கனவே பாட்டி நீ மேலே கோவமாக இருக்காங்க, இன்னும் வந்து அவரை நான் கூட்டிகிட்டு வந்தேன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் இந்த விஷயத்தை எதையுமே வந்து சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு சரிம்மா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு குமரனும் வந்து சொல்லிடுறாரு. அடுத்து வந்து இங்கே எல்லாருமே வந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ கரெக்டாக விஜய் கால் பண்ணிடுறாரு. விஜய் ஃபோனை பார்த்தோன்னா காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இவர் ஒருவர் தெரிஞ்சு கால் பண்ணுறாரா தெரியாமல் கால் பண்ணுறாரா தெரியலையே மாமா, இந்த ஃபோனை நீங்கள் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னோடனே, காவேரி இல்லையான்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி ஊருக்கு போகிறோம். என்ன ஆச்சு ஊருக்கா, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ மாமா எதுவும் சொல்லாதீங்க அப்படின்றாங்க. இல்லை இந்த மாதிரி வந்து ஊருக்கு கொஞ்சம் போயிட்டு வரலான்னு இருக்கோம், ஊரில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்றாங்க. இல்லை எங்கள் நில ப்ராப்ளம் தான், அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, என் அம்மா வர சொன்னாங்க, அதனால் எல்லோரும் கொஞ்சம் ஊருக்கு போய்ட்டோன்னே, எப்படி திடீர்னு கிளம்புறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் திடீர்னு தான் கிளம்புறோம். காவேரிம்மா கிளம்புறா, ஆமாம் காவேரி தான் கிளம்புறா அப்படின்னோடனே என்ன பண்ண திரும்ப விஜய் தவிக்கிறாரு. உடனே வந்து பிரதர் அது வந்து அப்படின்னோடனே, என்ன சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னா, எதுவும் ஊரில் பிரச்சனைனா இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை பிரதர் அப்படின்றாங்க. சரி நான் ஊருக்கு வந்து பேசிக்கிறேன் அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். இருந்து ஊருக்கு வந்து பேசிக்கிறீங்களா பிரதர், சொன்னால் கேளுங்க, நீங்கள் ஊருக்கெல்லாம் வர வேணாம், ஏன்னா காவேரி அவங்க அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க அத்தை, அதனால் ப்ளீஸ் பிரதர் அப்படின்னா. சரி எத்தனை நாளில் வந்துடுவீங்க, 2 நாளில் வந்துடும், 2 நாள் நிஜமாக வந்துடுவீங்கல்ல அப்படின்றார் விஜய். நிஜமாக வந்துடுவோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நிம்மதி அடைகிறாங்க காவேரி எல்லாருமே. இங்கே வந்து ஊருக்கு வராங்க நம்ம காவேரி அவங்க எல்லாருமே. அப்போ வந்து பார்த்தா கரெக்டாக வந்து ஹாலில் வந்து உட்காந்துருக்காரு பசுபதி. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பாருடி இந்த பசுபதி இங்கேருந்து போகவே மாட்டேங்கிறான், அவன் வீடுன்னு சொல்கிறான், பத்திரத்தெல்லாம் காட்டுறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னொன்னே, ஏய் பசு உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம குமரன் வந்து சட்டையை பசுவை சட்டையை உடனே அடியாட்களாக வந்து அவரை வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரன் வந்து அவரை போட்டு அடிக்க, அதுக்கப்புறம் அடியாட்கள்லாம் ஃபைட் பண்ணி அவர் நல்லா அடிக்கிறாரு. 2 பேரும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஊர்க்காரங்களாம் வந்து தடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது எங்கள் வீடு, தேவையில்லாமல் இவர் பிரச்சனை பண்ணுறாரு, இதை கேள்வி கேட்க இந்த ஊரில் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே வந்து பசுபதி வந்து எல்லாருமே வந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கெல்லாம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்ன அந்த விஜய் வரலையா, விஜய் வந்தால் கூட என்னால் இவங்க என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றாரு. விஜய் வந்தார்னா இந்நேரம் நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க காவேரி. நான் விஜயெல்லாம் வர வைக்க மாட்டேன், ஏன்னா விஜய் வந்தால் நீ உன் உடம்புல உசுரே தங்காது, அதனால் நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும், இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், என்ன நினச்சிட்டு இருக்க, உன் மனசில் என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்றாங்க. உடனே போலீஸ் அந்த டைமில் கரெக்டாக காவேரி ஃபோன் பண்ணதால் வராங்க. போலீஸை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, இது ஏன் வீடு, இது ஆல்ரெடி வந்து எனக்கு மேலே பத்திரம் இருக்குது, வேணால் நீங்கள் பாருங்கன்னு போலீஸ் காட்டுறாங்க. இவங்களும் பத்திரத்தை காட்டுறாங்க. அதை பார்த்து போலீஸ் வந்து இந்த கேஸ் வந்து நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, கோர்ட்டு மூலமாக தான் தீர்க்க முடியும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. பார்த்தல, இது என்னோட வீடு, நீ வேணும்னே பிரச்சனை பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்லி விடுறாரு. அதை கேட்டு போலீஸும் அவருக்கு சப்போர்ட் பண்ணதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. காவேரியோட அம்மா, காவேரியோட அத்தை எல்லாருமே அழறாங்க. இந்த மாதிரி பண்ணுறானே அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த பிரச்சனை வந்து தீரணும்னா வந்து கோர்ட்டு மூலமாக தான் தீரணும், வேறு வழியே கிடையாது, எது ஒரிஜினல் பத்திரம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் இப்போ யாரும் வீட்டில் தங்க வேணாம், வெளியே தங்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி அவங்க அம்மா பயங்கரமாக அழறாங்க. நம்ம வீட்டில் நம்ம தங்கக்கூடாது, என்னடி அநியாயம் பண்ணுறான் இவன், பார்த்தல என்னோட கெத்து என்னன்னு, இந்த ரிசல்ட் வர்றதுக்கே நாளாகும், அது வரைக்கும் நீங்கள் எல்லாம் தெருவில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி செம்மையான டியூஷன், நான் உனக்கு சும்மாவே விட மாட்டேன், ரொம்ப துள்ளாதடி, நடு ரோட்டுக்கு உங்களெல்லாம் வர வைக்கணும்னு நினச்சா அதே மாதிரி வந்துட்டீங்க, அவங்க ஏன் நான் நடு ரோட்டுக்குள்ள இருக்கணும், நான் இருக்க வரைக்கும் நடு ரோட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், எத்தனை நாள் நீ வீட்டில் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம், இந்த வீடு எப்படி எனக்கு தான் சொந்தமாகும், நான் எப்படியாவது இந்த வீட்டை நான் சொந்த வந்து ஆக்கிடுவேன் அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும்.